இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். விஜய் ஒரு விஷயம் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அது என்னென்னா, யாருக்கிட்டையும் லஞ்சமும் வாங்க மாட்டேன், யாரையும் லஞ்சமும் வாங்க விட மாட்டேன், யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கேள்வி என்னென்னா, தப்புனா என்ன அப்படின்ற ஒரு சில கேள்வியும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, யூனியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய தவறான விஷயம்லாம் தமிழ்நாடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. லைக் மும்மொழி திட்டம், ஹிந்தி திணிப்பு, நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக இடஒதுக்கீடில் கை வைக்கிறது, இடபிள்யூஎஸ்ஸை உள்ள நுழைக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே அந்த தப்புல வருமானது ஒரு கொஷின் தான். பார்ப்போம். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிரு. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், நிறைய பவர் ஹவுஸ் இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு பவர் ஹவுஸ் இருப்பாங்க. இது கரூர் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு நான் தான் கோட்டை, இங்கே இருக்க எம்எல்ஏ எல்லாமே என்னோட பேச்சு தான் கேட்கணும், இது ஒரு கொங்கு மண்டலம், இது நான் தான் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் இது தென் மாவட்டம், இந்த சைடு ஃபுல்லாகவே நான் சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும், அந்த மாதிரி ஆளாளுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கவும் விட மாட்டேன், அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி அவர் கம்ப்ளீட்டாக பண்ண போகிறான்னு தெரியல. அவர் பேசும்போது ஆக்சுவலி கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. இங்கே ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன்.